இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். காஷ்மீர் எல்லையில் கடந்த ஆண்டு 108 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக மாநில அரசு தகவல். தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மூட அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கச்சத்தீவை இலங்கைக்கு அளிக்க கருணாநிதி அனுமதித்தது ஏன் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா கேள்வி. மதுரை அருகே மேலூரில் அடகுக்கடை அதிபர் முத்துராமன் வீட்டில் 120 பவுன் நகைகள் கொள்ளை. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் உம்மன் சாண்டியை கண்டித்து மதுரையில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதால் வட இந்தியாவிலும் அவர் புகழ் பரவும் என தருண் விஜய் கருத்து. வெப்பச்சலனத்தால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் சென்னையில் இரவு நேரங்களிலும் மழை பெய்யும் என தகவல். திருத்தணி அருகே தாழவேடு ஏரியின் கரை உடைந்து விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் அதிர்ச்சி. மீண்டும் பணி வழங்க கோரி புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை நாள்கூலி ஊழியர்கள் உண்ணாநிலை போராட்டம். இந்தோனேஷியாவில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 48 பேர் உயிரிழந்ததாக தகவல். இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.